ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் வள்ளல் பெருமானுக்கும் கோடான கோடி வந்தனம் வந்தனம். போன பதிவுல 13-14 ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளித்தருமாக்கையும் ஆக்கமும் அருளே அருட்பெருஞ்சோதி இந்த அடிகளின் பொருளை பார்த்தோம். இந்த பதிவுல 15-16 எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியின் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி இந்த அடிகளின் பொருளை பார்ப்போம். மனிதனா தோன்றிருக்க எல்லாருக்குமே கடவுள் ஒரு ஆணை சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு கடமை. மனிதன் எல்லாருமே ஒரு கடமையை ஒழிக்கணும், அதுதான் பிறவாமை இரவாமை ஒழிக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கடமை இதுதான், பிறவாமை இரவாமை ஒழிக்கணுங்கிற கடமை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் சொல்லியிருக்காங்க. இந்த பிறவாமை இரவாமை ஒழிக்கணும்னா அதுக்கு மெய்யறிவு விளங்கணும். இந்த மெய் அறிவும் விளங்காதவரை அந்த மனிதன் பிறவி எடுத்துக்கொண்டே தான் இருப்பாங்க. அந்த மனிதன் ஒவ்வொரு பிறவிலையும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு பிறவிலையும் அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் அப்போதான் விளங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலையும் வரும்போது ஒவ்வொரு பிரிவிலையும் அவங்களுக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு மெய்யறிவு விளங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பிறவிதான் அந்த மனிதன் இருப்பாங்க, அவ்வளவு பிறவிதான் அந்த மனிதன் இருப்பாங்க சொல்லவே முடியாது. அவங்களோட அறிவு அனுபவத்தை பொறுத்து அவங்களோட செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிறவிகள் எடுக்கிறாங்க. அவங்க அப்பப்பக்குவத்திலே இருந்தா பக்குவம் அடைகிற வழியும் அந்த மனிதன் பிறவிகள் எடுத்துக்கொண்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு மனிதனும் அப்பப்பக்குவத்திலிருந்து பக்குவ நிலைக்கு இரவாமை பிறவாமை ஒழிச்சக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பிறவி பெருங்கடல் பிறவிங்கிறது ஒரு தொல்லை நீங்குமே. அது வரைக்கும் அந்த மனிதன் பிறவி எடுத்துக்கொண்டே தான் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பிறவிலும் அந்த மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வெளிப்பட்டே தான் இருக்கும். அதனால நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிறவியையும் இந்த பெருங்கடலையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. இப்ப பெருங்கடல்ல ஒரு மனிதர் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு கடல்ல நடுக்கடல்ல இருந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம இந்த பக்கம் எந்த வழியாவது போனாவது அந்த கடலுக்கு ஒரு கரை இருக்கும், அந்த கரை இறங்கி நம்ம வாழ்ந்துலாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த பிறவி பெருங்கடல் இருக்கே அதுக்கு கரையே கிடையாது, எல்லையே கிடையாது. எதுக்காக? அதுக்கு எல்லையும் கரையை வச்சிட முடியாது. ஏன்னா அந்த மனிதன் பக்குவம் அடைஞ்சு வர வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு பிறவி எடுத்துக்கொண்டேதான் இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு எல்லைன்னு வைக்கவே முடியாது சொல்றாங்க. அதனால இந்த நம்ம ஒவ்வொரு பிறவி எடுக்கிறது நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா பிறவி பெருங்கடல் சொல்றாங்க. அதனால எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தின்னு சொல்றாங்க. இருங்கடல்னா என்னது? ஒண்ணு பிறவாமை ஒழிக்கக்கூடிய கடல். இந்த பிறவாமை ஒழிச்சுட்டா நமக்கு அருள் விளங்க ஆரம்பிச்சிடும், அதுதான் அருள் கடல்ங்கிறத இருங்கடல்னு சொல்லியிருக்காங்க. பிறவா பெருங்கடல் அருள் கடல்னு சொல்லி 2 கடல்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்ம வரணும்னா இந்த பிறவி தொல்லையை முதல்ல நம்ம ஒழிக்கணும்னு சொல்றாங்க. இந்த பிறவி பெருங்கடலை பத்தி நம்ம திருவள்ளுவர் ஐயாவே சொல்லியிருக்காங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதான்னு நம்ம திருவள்ளுவர் ஐயாவே சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கடவுளோட திருவடியை பற்றி கொண்டா பிறவாமை நம்ம ஒழித்திடலாம். அப்ப நம்ம பிறவாமையோட இருக்கலாம், அடுத்த பிறவி எடுக்காம இருக்கலாம். அடுத்த பிறவி எதனால எடுக்காம இருக்குன்னா அடுத்த பிறவி எடுத்தோம் நம்ம துன்ப கஷ்டப்பட வேணாங்கிறதுக்காக பிறவாமையை ஒழிச்சிடலாம்னு சொல்றாங்க. இந்த பிறவாமையை ஒழிச்சிட்டா பிறவி பெருங்கடலை கடந்ததா அர்த்தமா? சரி, நீங்க பிறவாமையை ஒழிச்சிட்டீங்க, இறை அனுபவம் பெற்று அருள் விளங்கக்கூடிய இந்த தேகம் உங்களுக்கு சொந்தமாகலையே. பிறவி பெருங்கடல் பிறவை மட்டும் தான் நீங்க ஒழிச்சிருக்கீங்க தவிர இந்த தேகத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலையே. அப்ப இந்த தேகம் உங்களுக்கு சொந்தமாகவே இருக்கிறதுனால கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்காம போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் நிறைய மந்திர தந்திரம் செஞ்சும் சரி என்னென்னமோ செயல்கள் செஞ்சு பிறவாமே ஒழிச்சிருவாங்க. ஆனா யாருமே இரவாமை இப்போ வரையும் ஒழிக்க நம்ம வள்ளல் பெருமான் மட்டும்தான் இரவாமை பிறவாமை 2த்தையுமே ஒழித்து ஒளி தெய்வம் அடைஞ்சிருக்காங்க நம்ம வள்ளல் பெருமான். அதுக்கப்புறம் யாருமே ஏன் வரலன்னா யாருமே முயற்சி செய்யல. அது ஒரு விழிப்போடு இருந்து அது ஒரு ஊக்கத்தோடு இருந்து யாருமே அதை முயற்சி செய்யாதனால யாருமே ஒளி தெய்வம் அடையல. நம்ம வள்ளல் பெருமான் போன 2 அடிகளை நம்ம பார்க்கும்போது ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளித்தரமாக்கையும் ஆக்கமும் அருளே அருட்பெருஞ்சோதி இந்த 2 அடிகள்ல
எல்லாருமே பிறவாமை இரவாமை ஒழிச்சிட்டு வர்றது எப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கருத்தேன் அல்லதை நீக்கி அருட்பெரும் ஜோதி. இந்த அடிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிறவாமை இரவாமை முற்றிலுமே ஒழிப்பது எப்படிங்கிறதா. அப்ப நம்ம வள்ளல் பெருமான அகவல் அடிகள் முதல் ஆரம்பிச்சதுலேருந்து முதல் அடி 1, 2லேருந்து 1596 அந்த அடி வரையுமே ஒன்றோடு ஒன்று சங்கிலி போல தொடர்பு பண்ணி தான் ஒவ்வொன்றையும் நம்ம வள்ளல் பெருமான் எழுதியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு அடியையும் நம்ம உற்று கவனித்து பார்த்து நமக்கு தெரியும். சரி, நம்ம பிறவாமையை ஒழிக்கணும்னா கடவுளோட திருவடியை பற்றி கொண்டு பார்த்தோம். அப்ப அப்படி பார்த்தாலும் யாருமே பிறவி பெருங்கடல யாருமே கடந்து போல. அந்த பிறவாமையை தான் ஒழிச்சிருக்காங்க தவிர இரவாமையை அவங்க ஒழிக்கல. அப்படி இருக்கும்போது அவங்க பிறவி பெருங்கடலை தாண்டிட்டாங்க, பிற எல்லையை அவங்க தாண்டிட்டாங்களா, கரையை தாண்டிட்டாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே பிறவி பெருங்கடல நம்ம பிறவாமையை ஒழிச்சிட்டா கடவுள் நிலை பெற்றாதான் நினைப்பாங்க. ஆனா கடவுள் நிலையெல்லாம் பெறல. கடவுள் சொல்லியிருக்கக்கூடிய கடமையை சிறிது நாட்களோ அல்லது சிறிது காலங்களோ தள்ளிதான் வச்சிருக்காங்க தவிர அந்த கடமையை அவங்க முற்றிலுமா நிறைவேற்றவே இல்லை. அப்ப அந்த மனிதன் முற்றிலுமே ஒரு மனிதன் பிறவாமை இரவாமை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. சரி, இந்த பிறவாமை அவங்க இப்ப அந்த மனிதன் இரவாமை ஒழிக்கணும் அப்படின்னாலும் இன்னொரு மனித பிறவி எடுத்துதான் ஆகணும். இன்னொரு மனித பிறவி எடுத்து அதுலயும் பிறவாமை இரவாமை ஒழிச்சுதான் ஆகணும். அப்படி பார்த்தாலும் அந்த மனிதன் ஒரு பிறவி எடுத்துதான் ஆகணும். அப்ப அந்த கடவுள் பக்குவம் அடைஞ்ச ஆன்மாவுக்கு நீங்க இப்படிக்கு பிறவாமை தான் ஒழிச்சிருக்கீங்க, இரவாமை ஒழிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இன்னும் மெய்யடி வேங்க வைப்பாங்க. அப்ப அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பிறவாமை ஒழிச்ச நம்ம இரவாமை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இரவாமை ஒழிக்கிறதுக்கு வந்துருவாங்க. அப்ப நம்ம அடிப்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி இருக்காங்கன்னா தனிப்பெரும் கருணையோட இருக்காங்க. கருணைனாலே நம்ம பெரிதளவா பார்ப்போம், பெருங்கருணைனா இன்னும் பெரிதளவா பார்ப்போம். ஆனா நம்ம வள்ளல் பெருமான அடிப்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி இருக்காங்கன்னா தனித்த பெருங்கருணையா இருக்காங்க. தனித்த பெருங்கருணையா இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல எல்லா செயல்களுமே கருணையாவே நடந்துருக்கு. அதாவது நம்ம அடிப்பெருஞ்சோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணையோட இருந்துதான் ஒவ்வொரு செயல்களும் செய்யறாங்க. அவங்க 5 செயல்களோட செய்யறாங்க. 5 செயல்கள் என்னது? நிலம், நீர், தீ, காற்று, வான். இந்த 5 தான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதத்தால இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் மட்டும் நம்ம நினைக்கலாம் அந்த ஒவ்வொரு கொஞ்சம் பிரபஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரபஞ்சத்தெல்லாம் நம்ம எண்ணிடலாம் நினைக்கலாம். ஆனா இல்லை, திருமூலர் ஐயாவே அவங்க கொஞ்சம் பிரபஞ்சத்தை தாண்டி போகும்போது 300 கோடி அண்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் போனா போய்கிட்டே இருக்கு அந்த அண்டம். அது எவ்வளவு நம்ம சொல்லவே முடியாது. அது எண்ணிலா கூடிய அண்டமா இருக்கு. அந்த எண்ணிலா கூடிய அண்டத்துலயும் இந்த அண்டத்துல மட்டும்தான் இந்த மனிதன் வாழ்றாங்க. அந்த மாதிரி இந்த உயிர்கள் வாழக்கூடிய அண்டமா இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் இருக்கு. அது எதுக்குன்னா இப்போ ஒரு பள்ளிக்கு நம்ம எதுக்கு சொல்லணும்? நமக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பள்ளிக்கு போறோம். அப்ப இந்த பிரபஞ்சம் எதுக்காக உருவாகி இருக்குன்னா அபபக்குவமா இருக்கிற மனிதன் இந்த பிரபஞ்சத்துக்கு தோன்றி பக்குவம் அடைஞ்சு போகணுங்கிறதுக்காக. பக்குவம் அடைஞ்சு நம்ம இதே பிரபஞ்சத்தை இருக்க மாட்டோம். கடவுள் பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கான வழியை வகுத்து தந்துருவாங்க. நமக்கான வழியை வகுத்து தந்தோடனே நம்ம அந்த இன்னொரு பிரபஞ்சத்துக்கு போயிடுவோம். இங்க இந்த பிரபஞ்சம் எதுக்கு தோன்றுக்குன்னா அபபக்குவ மனிதன் பக்குவம் அடைஞ்சு பிறவாமை இரவாமை முற்றிலுமே ஒழித்து அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காகவே இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கு. அப்ப நம்ம வள்ளல் பெருமான் கண்டிப்பா எல்லாருமே பிறவாமை இரவாமை ஒழிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இப்ப இந்த பதிவுல 15, 16 எல்லையில் பிறப்பெனும் ஈர்ங்கடல் கார்த்தியேன் அல்லலை நீக்கி அருட்பெருஞ்சோதி இந்த அடிகளின் பொருளை சிறிதளவு பார்த்துப்போம். பாகம் 2ல இன்னும் விரிவாக நம்ம காண்போம். நம்ம பிறவாமை இரவாமை பற்றி பேசணும்னா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். நம்ம வள்ளல் பெருமான் அது எப்பவுமே பிறவாமை இரவாமை பற்றி தான் பேசியிருக்காங்களே. அதனால நம்ம அடுத்த பதிவுல இன்னும் சிறிதளவு பார்ப்போம். நான் சொல்வது சொல்பிலே இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொருட்தள்ள வேண்டும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தயவு சிவஜோதி கும்பகோணம்.